காம்போனன்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதில் மெயினாக வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஏன்னா வந்து இப்போ நம்ம ட்ரெண்டாக அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து யூஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்குள்ளெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வர டாபிக்ஸ்லாம் நமக்கு புரியும். இன்புட் டிவைஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைஸ்னால் என்ன, சிபியூனா என்ன, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பின்னாடி இருக்க டாபிக்ஸ் தான் படித்தோன்னா அவன் ஷார்ட்டாக கொடுத்துருப்பான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Components of digital computer. A computer system is the integration of physical entities called hardware and non-physical entities called software. முதல்ல ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன. ஹார்ட்வேர்னா ஒன்றும் கிடையாது, நம்ம எதெல்லாம் இன்புட்டாக கொடுக்குறோம், கீபோர்டு, அதுக்கப்புறம் மவுஸ், இது மூலியமாக நம்ம இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னாலும் ப்ரோக்ராம் மூலிமா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபிசிக்கல் என்டிட்டிஸ், நான் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு, அதுக்கப்புறம் மவுஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபிசிக்கல் என்டிட்டிஸ், நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நான் ஃபிசிக்கல், நம்ம ப்ரோக்ராம் தான் பண்ணுறோம் சாஃப்ட்வேரில். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் வந்து நான் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் இன்புட் டிவைஸ், ப்ராசஸர், ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்டு அவுட்புட் டிவைஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் காம்போனன்ட் சொல்கிறாங்க. இன்புட் டிவைஸ்னால் என்ன, நம்ம எதெல்லாம் சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுக்குறோமோ அதெல்லாம் இன்புட் டிவைஸ். இதெல்லாம் நமக்கு அதுலேருந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, நம்ம இப்போ டைப் பண்ணுறோம், டைப் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை சிஸ்டத்துக்கு கொடுக்குறோமா, ஸோ கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுறோமா, ஸோ அது ஒரு இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்குது, ஸ்க்ரீன் மூலியமாக கிடைக்குது, டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அவுட்புட். மானிட்டர் ஒரு அவுட்புட். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்டர் கொடுத்துருவோம், பிரிண்டர் மூலயமா நமக்கு என்ன பண்ணுது, பிரிண்ட் எடுத்து கொடுக்குதா, ஸோ அது ஒரு அவுட்புட். ஸ்டோரேஜ் டிவைஸ், ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குறது எல்லாமே என்ன பண்ணிக்குதுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இல்லை, அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ். சாஃப்ட்வேர் items are program and operating aids so that the computer can process the data. சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ்னால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக கொடுக்குறது வந்து ரன் ஆகுது இல்லை, ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஹார்ட்வேர்னால் நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற டிவைசஸ், அதெல்லாம் ஹார்ட்வேர். நம்ம உள்ள செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறது மட்டும்தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட இன்புட் வந்து நம்ம சிபியூக்கு கொடுக்குறோம். சிபியூனா என்னன்னு தெரியும், பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவுட்புட்டாக வருது. மெமரி யூனிட் என்ன பண்ணுதுன்னா சிபிக்கு நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணுது, இல்லை கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், மறுபடியும் தேவையான்றப்ப என்ன பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனலாக ஒர்க் ஆகுது. நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து சிபியூ எடுத்துக்குது, சிபியூ மெயினில் வச்சுக்குது, அதுக்கப்புறம் மெமரி யூனிட்டில் போயிட்டு வந்து அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஏற்கனவே இன்புட் டிவைஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். A computer uses input device to accept the data and program. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்புட் யூனிட்னா அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு டிவைஸ் மூலயமா ஒரு ப்ரோக்ராமோ ஒரு டேட்டாவோ பாஸ் பண்ணுறோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து இன்புட் டிவைஸ் மூலயமா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சும்மா எதுவுமே இல்லாமல், ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் 1+2 அப்படின்னா அது என்னென்னு கால்குலேட் பண்ணும், அதுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின், நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது மூலயமா தான் அதுக்கு நமக்கு ரிப்ளை கொடுக்கும். இன்புட் டிவைஸ் அலோஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். இன்புட் டிவைஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம உட்காந்துருக்கோம், கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு கம்யூனிகேஷன் தேவையில்ல, அதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எது மூலியமாலாம் நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் கூட, அதெல்லாமே தான் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் கீபோர்ட், மவுஸ், லைட் பெயின் எக்ஸெட்ரா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா திங்ஸுமே இன்புட் டிவைஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். These device take machine coded output result from the processor
and convert them into a form they can be used by a human being. ஒன்றுமே இல்லை, அவுட்புட்னா நம்ம ஒரு மிஷின் கோடாக கொடுக்குறோம்ல, நம்ம கோடடாக வந்து ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்குறோம், ஆனால் அது நமக்கு ரிசல்ட் கொடுக்குதுல்ல, அதுதான் வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் மானிட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ். இந்த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து 2 விஷயத்த சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 எக்ஸாம்பிள். மானிட்டர் மூலயமா நம்ம இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறோம், பிரிண்டர் மூலியமாகவும் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட், சிபியு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், இது ரெண்டும் சேர்ந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிபியு இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் பீயிங்னா பிரெயின் இருக்கும், அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரெயின் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிபியுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் லைக் த ஹியூமன் பிரெயின், அதுவும் ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி தான், எல்லா டிசிஷனையும் அது எடுக்கும். இட் டேக்ஸ் ஆல் மேஜர் டிசிஷன், மேக்ஸ் ஆல் சார்ட் ஆஃப் கால்குலேஷன் அண்ட் டைரக்ட் different parts of computer function by activating and controlling the operation. அதுவும் ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி தான். என்ன நம்ம செய்கிறோம்ல, நமக்கு எது நல்லது எது கெட்டது நம்ம யோசிச்சு செய்கிற மாதிரி அதுவும் சார்ட் பண்ணும். தேவையான இன்ஃபர்மேஷனாக கரெக்டாக கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, சார்ட்டிங்னா அதான் சீக்வன்ஸாக கொடுக்கறது, பார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து சிபியோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் controls all the hardware operation, those of the input units, output units, memory unit and processor. கண்ட்ரோல் யூனிட்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்மக்கிட்ட இருக்க இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். எதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரித்மெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட் வந்து ஏஎல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. In computer are capable of performing addition, subtraction, division, multiplication as well as some logical operation. நம்ம சிஸ்டத்தில் சும்மா ப்ரோக்ராம் மட்டும் கொடுக்கறது கிடையாது, வெறுமனே லெட்டர்ஸ் மட்டும் நமக்காக அவுட்புட்டாக வர்றது கிடையாது, நம்ம அதில் கால்குலேஷன்ஸும் கொடுப்போம். நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுக்கும்போது அது மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் வேறு எனி லாகாக இருந்தாலும் எந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் நம்ம கொடுத்தாலுமே அது கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கறது எதுனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான். ஓகேவா. இன் மெமரி யூனிட்ல என்னன்னு பார்க்கலாம். த மெயின் மெமரி யூனிட், த கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் த ப்ரோக்ராம் அண்ட் தே ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு. அப்படின்னா மெயின் மெமரியில் வந்து நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதே மெயின் மெமரி சிஸ்டத்தில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கரண்ட்டாக வந்து நம்ம பீயிங் யூஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு டெம்பரவரி தான், பர்மனெண்ட்டாக எதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமை அப்போவே ரன் பண்ணி நமக்கு கரண்ட்லேயே அது வந்து ஒர்க் ஆகுறது வந்து மெயின் மெமரியில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. மெயின் மெமரி ஹோல்ட்ஸ் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் ஒன்லி டெம்பரவரி. நம்ம கொடுக்குற டேட்டாவையும் ப்ரோக்ராமையும் அது வந்து டெம்பரவரியாக தான் வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, there is a need for storage device to provide backup storage. They are called secondary storage device. நமக்கு இல்லை, நமக்கு ரொம்ப நாளாக அந்த டேட்டா வேணும், ரொம்ப நாளாக அப்புறமும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்கிறாங்க. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் கேன் ஹோல்டு மோர் ஸ்டோரேஜ் தென் மெயின் மெமரி அண்ட் இஸ் மச் லெஸ் எக்ஸ்பென்சிவ். மெயின் மெமரியை விட செகண்டரி மெமரியில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுனா மெயின் மெமரியை கம்பேர் பண்ணும்போது அது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன்னா நம்ம மெயின் மெமரியில் வந்து அப்பப்போ நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், ஒரு அவுட்புட் வருது, இதை வந்து மெயின் மெமரி யூனிட் சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி இருக்கிறத வந்து ஸ்டோரேஜ் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். அதை வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.